ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஐ. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு டேஸ்டியான ரெசிபி மின்ட் சிக்கன் புலாவ். ஆமாங்க, மின்ட் சிக்கன் புலாவ் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம மின்ட் சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு புதினா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 5 மிளகாவும் 6 கேஷ்யூவும் சேர்த்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 2 ஆழாக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1.5 ஆழாக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இந்த புதினா சிக்கன் புலாவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சு ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேங்க. நல்லா சூடானதும் ஒரு 3 துண்டு பட்டை, 3 லவங்கம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின பிறகு நான் புதினாவோட பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதனோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு அந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற 1/2 kg சிக்கனை இதனோட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். பாருங்க, இந்த க்ரீன் கலரில் அந்த பேஸ்ட்டோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதனை இதனோட சேர்த்து கலந்துக்கிறேன். கூடவே இந்த மின்ட் சிக்கன் புலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த கிரேவியோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு லிட் போட்டு மூடி வைக்கிறேங்க. ஒரு 6 நிமிஷம் சிக்கன் குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி திறந்துக்கிறேன்.
2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகி இருக்கும்போது மின்ட் சிக்கன் புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு எலக்ட்ரிக் குக்கரில் குக் பண்ண போகிறேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 அழாக்கு தண்ணி கணக்கில் இப்போ 2 அழாக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கிரேவியில் ஒரு 1/2 கிளாஸும் அரிசியோட ஒரு 1/2 கிளாஸும் தண்ணி இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிட்டு நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை அதில் இருக்கிற தண்ணியோட இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி உடையாமல் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இருக்கிற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்ததும் ரைஸ் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கிங் மோடில் வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் பாருங்கள் குக் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் மின்ட் சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அரிசி உடையவே இல்லை பாருங்கள். சுட சுட கம கமன்னு பயங்கரமாக மின்ட் சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. புதினா எப்போவுமே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் புதினாவை நம்ம கிரைண்ட் பண்ணி ஃபுட்டில் சேர்க்கும் போது எல்லாருமே அதை எடுத்துப்பாங்க. ஒரு முறை பிரியாணிக்கு பதிலாக இந்த மாதிரி மின்ட் சிக்கன் புலாவ் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே வீட்டில் விருப்பமாக சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மின்ட் சிக்கன் புலாவ் வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். Thanks for watching.